கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. அனுதினமும் பாதம் கதியே, அனுதினமும் பாதம் கதியே. அடியேனுக்கும் கிருபை கதியே, அடியேனுக்கும் கிருபை கதியே. பாடுகளால் என் இதயம் வாரங்களால் சூழுகையில், பாடுகளால் என் இதயம் வாரங்களால் சூழுகையில். வல்லவர் நீர் எனக்கு பலம், வல்லவர் நீர் எனக்கு பலம். வந்திடுமோ எனக்கு பயம், வந்திடுமோ எனக்கு பயம். அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. தன்னுயிரை பாவிகட்காய் தந்தவரே, இனியும் என்னை தன்னுயிரை பாவிகட்காய் தந்தவரே, இனியும் என்னை தள்ளிடிரே ஏழையனை, தள்ளிடிரே ஏழையனை. தளத்திடிரே உம் அன்பினையே, தளத்திடிரே உம் அன்பினையே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. பாலைவன பாழ்வுலகில் பார்த்திடுவேன் உம் நிழலை, பாலைவன பாழ்வுலகில் பார்த்திடுவேன் உம் நிழலை. மரணம் என்னில் வரும் நாளில், மரணம் என்னில் வரும் நாளில் மறைந்திடுவேன் உம் மார்பினிலே, மறைந்திடுவேன் உம் மார்பினிலே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. அனுதினமும் பாதம் கதியே, அனுதினமும் பாதம் கதியே. அடியேனுக்கும் கிருபை கதியே, அடியேனுக்கும் கிருபை கதியே. தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களோடு பேசும்படி தேவன் எனக்கு செய்த கிருபைக்காக, இந்த நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளில் கூட அநேகர் இயேசுவை தேடி வருவார்கள். ஆனால் இயேசுவோட ஏதாவது கிடைக்குமா? எனக்கு ஏதாவது இயேசுவை தேடி வந்தால் எனக்கு பணம் கிடைக்குமா, எனக்கு பொருள் கிடைக்குமா? இப்படி அநேகர் இந்த உலகத்துக்கான காரியங்களை தேடி தான் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். அதில் முதல் சீசன் தான் பேதுரு. அந்த பேதுரு இயேசுவிடத்தில் போய் சொல்லுகிறான். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27 வாசிக்கும் போது, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அருமையான கருத்துக்களை இதை தான் இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க. இயேசுவை தேடி வந்தாமே எங்களுக்கு என்ன ஆச்சு? அருமையான கருத்துக்களை, இந்த உலகத்துக்காக நீங்கள் இயேசுவை தேட வேண்டாம். இதை விட மேலான ஒன்று மறுமையில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார்.
அதை நோக்கி பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதற்கு இயேசு என்ன சொன்னார்னா, அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்தில் இல்ல, பரலோகத்துல 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிற ஒரு வேலையை உனக்கு நான் கொடுப்பேன் என்று முதல்ல சொல்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இம்மைக்காக மாத்திரம் நீங்க ஆண்டவரை தேடாதீங்க. பரலோகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். பேதுருக்கு ஆண்டவர் சொன்னது அதுதான். இந்த இம்மைக்காக நீ தேடி வராதப்பா. பரலோகத்தில் 12 கோத்திரமும் அங்கே வரும். அந்த 12 கோத்திரத்தின் நியாயம் தீர்க்கும்படி 12 சிங்காசனம் வைக்கப்பட்டு இருக்கும். அந்த 12 சிங்காசனத்திலும் நீங்கள் வீட்டிலிருந்து நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நியாயம் தீர்க்கிற மாத்திரம் அல்ல. இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதையும் இழந்து போகிறது இல்லை. ஆண்டவராக இயேசு இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். என்னை பின்பற்றி வந்தேன், என்னை இழந்துட்டேன்னு நீ நினைக்கவே நினைக்காத. இம்மையிலையும் மறுமையிலையும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளையில் அப்படி ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்க போறார்? அப்போ வேத வசனத்தின்படி அவர் என்னென்ன கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியில 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய, நீ நகை அணிகிறத விட அதுக்கு ஒப்பாக ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார் பாருங்க. அதுவே மேன்மையானது. அதை விட மேன்மை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு கிடைக்கிறதல்ல, அவரை பின்பற்றினவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கட்டினவர்கள் ஒரு சந்தோஷமாக எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டு இருப்பார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒரு மகன் தகப்பனிடத்துல வந்த உடனே அந்த தகப்பன் சொல்லுகிறான், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. போதும், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்தாங்கப்பா. சாதாரண வஸ்திரம் அல்ல, ரட்சிப்பின் வஸ்திரங்கிறது சாதாரண ஒன்று அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி அந்த தகப்பன் அந்த அவனை விட்டு பின்வாங்கி போனதான இளைய மகன் தன் ஆஸ்திகளெல்லாம் அழித்து போட்டவன் வந்த உடனே, மனம் திரும்பி வந்த உடனே உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் பாவத்திலும் சாபத்திலும் கடந்து மனம் திரும்பி வந்த உடனே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வஸ்திரம் மிகவும் முக்கியமான ஒன்று. வஸ்திரத்துக்குள்ள கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். வஸ்திரத்துக்குள்ள கர்த்தர் வல்லமை வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். அல்லேலூயா.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க எலியா கையில ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சுக்கிடல. அவன் வைத்திருந்தது ஒரு சால்வை, ஒரு துணி. அந்த சால்வைய அந்த தண்ணீரில் அடித்த உடனே அது ரெண்டாக பிளக்கிறது. அருமையான அப்படி என்ன அந்த சால்வைக்குள்ள கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரமாகிய சால்வையை கொடுத்திருக்கிறாரே, அதை கொண்டு நீ அரும்பெரும் காரியங்களை செய்ய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் போராட்டமானாலும் தண்ணீரை போல உன் வாழ்க்கையில போராட்டங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் ரட்சிப்பாகிய வஸ்திரத்தை கொண்டு அந்த போராட்டத்தை நீ விரட்டி அடிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், என்ன பின்பற்றி வந்ததுக்காக கவலைப்படாத. உனக்கு இம்மையில மாத்திரம் அல்லப்பா, மறுமையிலையும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சரி, வஸ்திரம் மட்டும் கொடுத்துட்டாரா, மற்றபடி எனக்கு தேவை ஒன்றும் இல்லையா? எனக்கு ஆகாரம் கொடுக்கணுமே, அவர் கொடுப்பாரா? நிச்சயமா ஆண்டவர் உனக்கு ஆகாரத்தையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். சங்கீதம் 146:7 வாசிப்போம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். பசியா இருக்கிறவங்களுக்கு நீ பசியோடு இருக்கிறையா, கர்த்தர் உனக்கு ஆகாரம் கொடுப்பாருப்பா, கவலைப்படாத. அவரை பின்பற்றி நீ வந்து விட்டாய், உனக்கு வஸ்திரத்தையும் கொடுத்தார், உனக்கு ஆகாரத்தையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகாரத்துக்காக நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உனக்கு ஆகாரத்தை பூரணமாக கொடுக்க வல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்து வழியா வழி நடந்து வரும்போது, ஐயா பசிக்குதே, நாங்க என்ன பண்ணுவோம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவே பொழிந்தார், அவருடைய பசியை ஆற்றினார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் சொல்கிறார், அவர் உனக்கு ஆகாரம் கொடுக்கிறான்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது தெளிவாக எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:32 வாசிப்போம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருக்கிறார்கள், சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, எனக்கு மனமில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பசியால் வருந்த விட மாட்டார். ஏன்னா நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய சரீரத்தையே உங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை உங்களுக்காக கொடுக்கிறார். இது உங்களுக்காக பிக்கப்பட என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு இந்த உலகத்தில் ஆகாரம் கொடுக்காமல் இருப்பாரா? உங்கள் தேவைகளை கொடுக்காம இருப்பாரா? அவரை பின்பற்றி வந்தவர்கள் எதை குறிச்சும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நிச்சயமா உங்களுக்கு நல்ல வஸ்திரத்தையும் கொடுப்பார், ஆகாரத்தையும் கொடுப்பார். அவர் சொல்கிறார், நீ ஆகாரத்துக்காக கவலைப்படாத. மத்தேயு சுவிசேஷம் 6:25 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம். உன்னுடைய தேவை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அவர் உன்னை ஆகாரத்தை கொடுத்து உன்னை பூர்த்தியாக அவர் ஆசீர்வதித்து அனுப்ப வல்லவராக இருக்கிறார். ஏன் கவலை வேணும்? அவரை பின்பற்றிட்டீங்களா? அவர் உங்களை எல்லா தேவையிலும் கருத்தை கொடுக்க வல்லவராக இருக்கார். ஆகாயத்தை பற்றி கவனித்து பார், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன் உங்களை பிழைப்பூட்டுகிறது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான கர்த்தரே, அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் ஆண்டவர் வைக்கிறது இல்லை. சரி, இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் எங்களுக்கு வஸ்திரம் கொடுத்துட்டார், ஆகாரம் கொடுத்துட்டார், எங்களுக்கு வீடு இல்லையே. இன்றைக்கி அநேகர் நினைக்கலாம், நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், எங்களுக்கு நல்ல வீடு இல்லை, மழை காலத்தில் ஒழுகுது, நாங்கள் கவலையோடு இருக்கிறோம், நாங்கள் படுக்கக்கூட இடம் இல்லை. நிறைய பேர் கலங்குகிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு வீடு கண்டிப்பாக கொடுக்க வல்லவர். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ஆதாம் ஏவாளையும் முதலாக இந்த உலகத்தில் உண்டாக்கி அவங்களுக்கு ஏதேனும் ஒரு தோட்டத்தை வீடாக கொடுத்த ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வீடு கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமா. நீங்கள் நான் வாடகை வீட்டிலிருந்து என்னால் வாடகை கொடுக்க முடியலையேன்னு கலங்குகிறீர்களா? இன்று முதல் உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் கலங்காதபடிக்கு அவரை பின்பற்றுங்கள், அவர் சொற்படி செய்யுங்கள், அவருக்காக வாழுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை
ஆசீர்வதித்து உங்களுக்கு வீடு கொடுக்க வல்லவர் என்பதை வேத வசனத்தின்படி நம்ம பார்க்க போறோம். 2 சாமுவேல் 7:11 வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வீடை கொடுக்க வல்லமை உள்ளவர். அவர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு மாறாத தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நீ வீடிலேன்னு கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு வீடை, நீ குடியிருக்கத்தக்கதான நல்ல ஒரு வீடை இடத்தையும் உனக்கு கொடுக்க வல்லவர். எனக்கு நல்ல வீடு இல்லை, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு நினைக்காத. உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறான். நீ அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உனக்கு எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர். உனக்கு வஸ்திரம் மாத்திரமில்ல, ஆகாரம் மாத்திரமில்ல, உனக்கு நல்ல வீடை கொடுக்க வல்லவர். 1 சாமுவேல் 25:28 வாசித்தால் அவர் தாவீதுக்காக ஒரு வீட்டை கட்டுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க வீடு இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி. ஏனென்றால் நீங்க அவரை பின்பற்றுகிறபடினா பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக கொடுத்துருவான்ப்பா. ஆனால் வீட்டை கொடுத்துட்டா அந்த வீட்டை நீ என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் கடிந்து கொண்டு நமக்கு சொல்கிறார். அந்த வீட்டில் என்ன செய்யணும், அந்த வீட்டில் என்ன நடக்கணும். நீதிமான வீட்டில் நித்தமும் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் முழங்க வேண்டும். கர்த்தராம் அந்த வீட்டில் என்ன இருக்க வேண்டும். யாத்ராமம் 12:13 வசனத்தில் வாசிப்போம்னா, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். 7வது வசனம் 12. இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் எடுத்து தாங்கள் இருக்கும் வீட்டு வாசலிலே நிலைக்கால்களிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த சத்தியம் பெரியது. இந்த இரத்தம் வீட்டில் பூசப்படணும். இன்னைக்கு அநேக மக்கள் ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவர் மேல் விசுவாசம் இல்லாதவர்கள் ஒரு வீடு கட்டியாச்சுன்னா உடனே ஒரு சேவலையோ ஒரு கோழியையோ ஒரு ஆட்டையோ அறுத்து அந்த ரத்தத்தை கொண்டு போய் நிலக்காலில் பூசுற. அந்த ரத்தம் உன்னை ஒரு நாள் மிக்காது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இயேசுவாகிய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் உன் வீட்டு நிலக்காலில் பூசப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள கடந்து வந்து தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, சாவு உன்னை மேற்கொள்ளாதபடி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இதை அறியாதபடிக்கு இன்றும் அநேக மக்கள், ஆண்டவர் அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், கர்த்தரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தங்கள் வீட்டு நிலக்கால்களிலும் வீடு கட்டியாச்சா வீட்டு விளக்காலில் ரத்தம் பூசுவார்கள். அந்த ரத்தத்தை நமக்கு சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அந்த வீட்டு நிலைக்காலிலே இயேசுடைய ரத்தம் பூசப்பட வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வீட்டுக்குள்ள தீங்கு வராது, வீட்டுக்குள்ள சாவு வராது. இயேசுவின் ரத்தம் பூசப்பட வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாவற்றையும் விட்டு என்ன பின்பற்றி வந்துட்டியாப்பா, இந்தா உனக்கு வஸ்திரத்தை கொடுத்துட்டேன், உனக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டேன், உனக்கு வீடை கொடுத்துட்டேன், இன்னும் என்ன உனக்கு தேவை? ஆண்டவரே, சம்பாதிக்க பலன் இல்லையே, அவர் உனக்கு பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு பலனை கொடு. ஏசாயா தீர்க்கதரிசி 40:29 நீங்க வாசித்தால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எதுல சோர்ந்து இருக்கிறாய்? ஐயோ, எனக்கு வியாதி வந்துருச்சு, என்னால் நடக்க முடியல, என்னால் ஒரு வேலைக்கு போக முடியல, நான் எப்படி சாப்பிடுவேன்? கலங்காதே, அவரை நீ பின்பற்றுவாயானால் நிச்சயமா அவர் உனக்கு பலன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார்.
கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவரை நம்பி வந்தவர்களை கர்த்தர் பலப்படுத்துகிற தேவன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீ பலன் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா, அவர் உன்னை பலப்படுத்துவார். அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது சங்கீதம் 29:11 நம்ம வாசிப்போமானா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அவருடைய ஜனத்துக்கு, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு பலன் கொடுப்பார். உண்மையா கர்த்தரை ஆராதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு மாதிரி ஐயோ நான் எல்லாத்தையும் ஆண்டவரை தேடி வந்தேனே எனக்கு ஒண்ணுமில்லையேன்னு கலங்காத. நிச்சயமா கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது அழகாக சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அவரை அண்டி கொண்டவருக்கு அவர் பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:8 வாசிப்போம் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும், நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம் அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டு இப்ப மட்டும் இல்ல, நீ இருக்கிற காலமெல்லாம் உன்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனை ஏற்றுக்கொண்டாயானா, அந்த தேவனுக்கு நீ பயந்து வாழ்வாயானா, அந்த தேவனை பின்பற்றி நடப்பாயானா, உன்னுடைய எல்லா தேவைகளும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 1:24 கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர்தான் பலன். அவர் உங்களோடு இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களுடைய எல்லா தேவையும் கொடுக்க வல்லவர். பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினப்பா, என்னத்தப்பா கொடுப்பீங்க? கவலைப்படாத. உனக்கு நான் வஸ்திரம் இல்லையா வஸ்திரம், ஆகாரம் இல்லையா ஆகாரம், வீடு இல்லையா வீடு, பலன் இல்லையா பலன், நான் உனக்கு கொடுக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில உங்களோடு இந்த வார்த்தையை பகர என் ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தர் நாம மகிமைப்படுவார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஒரே ஒரு வெளிப்படுத்துதல் 3:8 அவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? அறிந்திருக்கிறேன். கிரியை அறிஞ்சிருக்க. எப்ப நீ என்ன குறித்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், பாடு வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் நீ என்ன மறுதளிக்கவே இல்லப்பா, என்னதானப்பா பிடிச்சிட்டு இருக்க, அதனால உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கொஞ்சம் பலத்தோடு இருக்கலாம். ஐயோ என்னால் நடக்க முடியலேன்னு இருக்கலாம். இந்த வியாதி என்னால தாங்க முடியலேன்னு இருக்கலாம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கலங்காது. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அந்த தேவன் வாக்கு மாறாதவர். இம்மையில மாத்திரமில்ல, மறுமையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். மறுமையிலும் 12 கோத்திரங்களையும் நீ நியாயம் தீர்ப்பவரானா இருப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை உயர்த்துகிற தேவன். அந்த தேவன் இந்த நாளையில நம்மளோடு பேசியிருக்கிறார். ஆண்டவரே, அண்ணமலை ராம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே நான் எதை குறிச்சும் கலங்கப்படமையா, நீங்க எனக்கு எல்லாம் கொடுக்க வல்லவர். உண்மையா நீங்க அவர்கிட்ட உங்களை அர்ப்பணிப்பீங்களானா நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகளை கொடுப்பார். வஸ்திரம் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம், ஆகாரம் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம், வீடு இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம், பலன் இல்லை பலகீனனா இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். அந்த தேவன் இன்று முதல் உங்களுக்கு நல்லவர். நீங்க அவரை பிடிச்சுக்கோங்க, அவருக்காக வாழுங்க. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று இந்த கண்ணீர் தரும் கரங்கள் சபையின் நடுவாக நின்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேகர் ஆண்டவர்கிட்ட போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆராதனைக்கு கூட வர மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எனக்கு போனாதானே சாப்பாடு. கவலைப்படாத, நீ போகாமலே உனக்கு சாப்பாடு வீடு தேடி வரும். எத்தனையோ ஊழியக்காரர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையர், எத்தனையோ ஆர்பனேஜ் நடத்தின பெரிய ஊழியக்காரர்களை சொல்ல கேட்டிருக்கிறேன். சாப்பாடே இருக்காதான், ஆனாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க,
இந்த பசங்கள் பிள்ளைங்களெல்லாம் போய் சாப்பாடுல என்ன பண்ணுன்ட்டு நீங்கள் பிளேட்டெல்லாம் கழுவி வச்சு ஸ்தோத்திர பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவாங்களாம். அவங்க பாடிக்கொண்டிருப்பாங்களாம். சோத்தரிப்பேன் இயேசுதேவன் பாடிக்கொண்டு இருப்பாங்களாம். பாடி முடிச்சு அதுக்குள்ள அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், யாராவது வந்து அந்த கதவை தட்டுற மாதிரி இருக்குமா. யாருன்னு கதை தட்டினா அங்கே ஏதாவது ஒரு மண்டபத்திலேருந்து சாப்பாடு அப்படியே சூடாக வந்து இருக்குமா. எத்தனோ ஊழியக்காரர்கள் இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனை இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை கொடுப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கபடினால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசப்பாமை ஸ்தோத்திரிக்கிறப்பா துதிக்கிறோம். இந்த நாளையில எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி. எங்க கவலையோடு இருந்தப்பா, எங்க கவலைகளை நீக்கி போட்டதுக்காக நன்றி அப்பா. ஆகாரம் இல்லையே, நல்ல வஸ்திரம் இல்லையே, நல்ல வீடு இல்லையே, சரீரத்துல பலன் இல்லையான்னு பிள்ளைகள் கலங்கி கொண்டிருந்தாங்கப்பா. ஆனா இப்பொழுது என் ஆண்டவரே இவங்களை மீது இறக்க செய்யுங்கப்பா. அவங்களை எதற்காக உங்களுடைய பாதத்திலிருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே சொல்லிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க பிள்ளைங்க. தீர்க்க ஆயுசா இருக்கட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். மறுமுறை நாங்கள் ஆண்டவரே வார்த்தை கேட்க வருவர் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளா வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. அனுதினமும் பாதம் கதியே, அனுதினமும் பாதம் கதியே. அடியேனுக்கும் கிருபை கதியே, அடியேனுக்கும் கிருபை கதியே. பாடுகளால் என் இதயம் வாரங்களால் சூழுகையில், பாடுகளால் என் இதயம் வாரங்களால் சூழுகையில். வல்லவர் நீர் எனக்கு பலம், வல்லவர் நீர் எனக்கு பலம். வந்திடுமோ எனக்கு பயம், வந்திடுமோ எனக்கு பயம். அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. தன்னுயிரை பாவிகட்காய் தந்தவரே, இனியும் என்னை தன்னுயிரை பாவிகட்காய் தந்தவரே, இனியும் என்னை தள்ளிடிரே ஏழையனை, தள்ளிடிரே ஏழையனை. தலத்திடிரே உம் அன்பினையே, தலத்திடிரே உம் அன்பினையே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. பாலைவன பாழ்வுலகில் பார்த்திடுவே உம் நிழலை, பாலைவன பாழ்வுலகில் பார்த்திடுவேன் உம் நிழலை. மரணம் என்னில் வரும் நாளில், மரணம் என்னில் வரும் நாளில் மறைந்திடுவே உம் மார்பினிலே, மறைந்திடுவேன் உம் மார்பினிலே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபை தரும் நதியே. அனுதினமும் பாதம் கதியே, அனுதினமும் பாதம் கதியே. அடியேனுக்கும் கிருபை கதியே, அடியேனுக்கும் கிருபை கதியே. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, திருச்சி 621652. செல்போன் எண்கள் 9788
8992 மற்றும் 9842050930.